வணக்க மக்களே, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. அது என்னன்னா 5.8 கோடி ரேஷன் கார்டு வந்து ரத்தாயிருக்கான். டிசம்பர் 31க்குள்ள இதை செய்யலைன்னா உங்க கார்டும் ரத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகிலேயே இந்தியாவின் பொது விநியோக திட்டம் தான் மிகப்பெரிய அளவிலான மக்கள் நலன் திட்டமாக இருக்கிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கிலான மக்கள் மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சரியான பயனாளிகளுக்கு இது சென்றடைய வேண்டும் என்பதை உறுதி செய்ய மத்திய அரசு அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. நாடு முழுவதும் தற்போது ரேஷன் கார்டுகளில் KYC எனப்படும் வாடிக்கையாளர் அடையாள சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 5.8 கோடி போலி குடும்ப அட்டைகள் கண்டறியப்பட்டு நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டுகளை ஆதார் எண்ணுடன் இணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக KYC எனப்படும் நோ யுவர் கஸ்டமர் சேவை மூலம் ரேஷன் அட்டையில் உள்ளவர்களின் விவரங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் போலி ரேஷன் கார்டுகள் கண்டறியப்பட்டு களையப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி சுமார் 80.6 கோடி பயனாளிகளை கொண்ட பொது விநியோக நடைமுறையில் 20.4 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோக நடைமுறையை மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை கணினிமயமாக்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த குடும்ப அட்டைகளில் 99.8% தனிப்பட்ட பயனாளிகளில் 98.7% ஆதார் மூலம் இணைக்கப்பட்டுள்ளனர் என அரசு தெரிவித்துள்ளது. இந்த KYC நடைமுறையில் சுமார் 5.8 கோடி போலி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டு நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஆதார் இணைப்பு மற்றும் மின்னணு எடை சாதனங்கள் போன்ற உத்திகள் மூலம் பொது விநியோகத்தில் இருந்த குறைபாடுகள் குறைக்கப்பட்டு இருப்பதாகவும் தகுதியற்ற பயனாளிகள் நீக்கப்பட்டு இருப்பதாகவும் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. ரேஷன் கார்டுகள் மூலம் மானிய விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய் ஆகியவை விற்பனை செய்யப்படுகின்றன. ஆனால் தகுதி வாய்ந்த பயனாளிகள் மட்டுமல்லாமல் போலியான நபர்களையும் இவை சென்றடைவதாக அரசுக்கு புகார்கள் வந்தன. எனவேதான் KYC முறையை அரசு கொண்டு வந்தது. இது தற்போது பலன் தந்துள்ளதாக அரசு கூறுகிறது. சரியாக பயனாளிகளுக்கு பொது விநியோக முறையின் கீழ் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவே வாடிக்கையாளர் அடையாள சரிபார்ப்பு பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 64% பயனாளிகள் KYC மூலம் பதிவு செய்துள்ளார்கள். மீதமுள்ள பயனாளிகளுக்கும் KYC முடிப்பதற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதற்கான கடைசி தேதியாக டிசம்பர் 31ஆம் தேதி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு உட்பட்ட ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்களுடைய கைரேகை பதிவு செய்து KYC புதுப்பித்துக் கொள்ளலாம். இல்லையெனில் ரேஷன் கார்டு நீக்கப்பட வாய்ப்புள்ளது என அதிகாரிகள் கூறுகின்றனர். ஸோ யாரெல்லாம் இன்னும் KYC முடிக்காமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் முடிச்சுக்கோங்க. இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டு வந்து டிசம்பர் 31 வரை முடிக்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரத்தாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.